ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரீத்திஸ் ஹோமில் சனிக்கிழமை நாங்கள் வெளியில் போகிற வேலை கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதனால் பசங்க 2 பேர்த்தையும் அவங்கவுங்க துணியை எடுத்து மடித்து வைக்க சொல்லியாச்சு. பசங்க 2 பேருமே எந்த விஷயத்துலேயும் ஒன்றா இருந்தாலும் இந்த விஷயத்தில் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா துணியை மடிக்கிறது பாப்பாவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நான் அண்ணன் துணியை மடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அப்பா துணியும் பாப்பா துணி மட்டும் அவள் மடிச்சிட்டா. என் துணியெல்லாம் அங்கே தான் தனியாக போட்டு வச்சுட்டாங்க. நான் இன்னும் அதை மடித்து வச்சுட்டு நான் கிளம்பணும். வெளியில் போயிட்டு வர்றப்போ இந்த பூனைக்குட்டி ரொம்ப சோகமாக இருந்துச்சுங்க. பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை அப்படின்ற மாதிரி பிரச்சனை இல்லாத விலங்கும் இல்லை போலங்க. நம்ம எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கடந்து வெளியில் வந்துடுவோம். பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்கிறதுக்கும் முடியாது. அதை எப்படி சரி பண்ணுறதும் தெரியாமல் ரொம்பவே தவிச்சு போயிடுவோம். ஒரு விலங்குக்குள்ளே இவ்வளோ சோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் நேரத்தில் ஆடி போயிட்டேன். நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே பசங்க 2 பேரும் அம்மா எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. நம்மளால் முடிஞ்சது ரொம்ப பெருசாக எதுவும் வாங்கலைனாலும் அட்லீஸ்ட் இந்த கோன் ஐஸாவது வாங்கிட்டு வந்துடுறது. வெயில் டைமாக இருந்தாலும் இது தாங்க நம்மளுக்கு ஏற்றதாக இருக்குது.